friends, welcome to AJ Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல கட் பண்ண போறோம். அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு எடுத்து வச்ச எல்லா வீடியோஸுமே மோர் ஆர் லெஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2-3 வீடியோ தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். யூடியூப்லேயே பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து 1 month கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள், பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு தேவையான எல்லாமே நான் கவர் பண்ணி வீடியோஸ் அதில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து நமக்கு 70 வீடியோஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் வீடியோஸ் அப்படின்னு. பட் டே கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் 44 days வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகினர்ஸு, ப்ளவுஸ் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் சுடிதார் டியூட்டோரியல் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃப்ராக்ஸ் மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்குது. ஃப்ராக்குமே வந்து பிகினர்ஸில் வந்து நம்ம ஃப்ராக்ஸுமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் கட்டிங்கில் வந்து அம்ப்ரெல்லா டாப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் ஃப்ராக் ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் ரிப்ளை பண்ணாமலும் இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து புது ஒரு இதுவோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து 1 or 2 month ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் பீஸ். இதோட சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் சாரீ. அதுக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் ஒரு சைட் பார்டர் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக ஏதாவது லேஸ் ஒர்க் கொடுத்து தான் பண்ண முடியும். ஏன்னா சாரியில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியல. கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சாரியில். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வந்து ஒரு லேஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். இதோட லென்த் பேக் ஹைட் மட்டுமே பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து 16.5 16 ரேஞ்ச் அளவுக்கு இருக்குது. ஓகேவா? பட் நம்ம இவ்வளோ எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து கட் பண்ணலாம். ஸோ லைனிங் வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. லைனிங் கண்டிப்பாக தண்ணியில் போடணுமா மேம் நிறைய பேர் கேட்குறீங்க. லைனிங் வந்து கடையில் வாங்கும் போது மிக்ஸ்டா இல்லை காட்டனான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மிக்ஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் போட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் காட்டனாக இருந்தால் கண்டிப்பாக போடணும். இப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 rupees பர் மீட்டர். ஒரு மீட்டர் வந்து 50 rupeesக்கு தான் நான் லைனிங் எடுக்கிறேன். இது வந்து காட்டன். நான் எப்போவுமே காட்டன் தான் எடுப்பேன். நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான். நான் எப்போவுமே காட்டன் தான் ப்ளவுஸ் பீஸ் அதாவது லைனிங்க்கு எடுப்பேன். ஸோ லைனிங் காட்டன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தண்ணியில் போடணும். இது வந்து நான் பக்கத்துலேயே ஷாப்பில் எடுக்கிறேன். இதே வந்து சரவணா ஸ்டோர்லாம் போகணுன்னா 56 rupees. பட் சூப்பராக இருக்கும் காட்டன். அந்த லைனிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணியில் போட்டு தான் யூஸ் பண்ணணும். கடைக்காரங்களே சொல்லுவாங்க தண்ணியில் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காட்டனில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸோ இப்போ எதுக்காக நம்ம தண்ணியில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வந்து ஷ்ரிங்கே ஆகாது. ஓகேவா? இதில் எவ்வளோ தண்ணியில் போட்டாலும் இந்த கிளாத் எல்லாம் ஷ்ரிங்க் ஆகாது, அதாவது சுருங்காது. ஆனால் உள்ளே இருக்கிற லைனிங் சுருங்கிடுச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத், இந்த கிளாத் இருக்கு இல்லையா, மெயின் கிளாத் வந்து அடிஷ்னலாக ஆகிடும், அதிகமாகும் போது அங்கங்கே வந்து துணி வந்து சுருக்கமாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லைனிங் தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பாடிக்கும் ஃபிட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி மெயின் கிளாத்தோடையும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெகுலராக பண்ணுற மாதிரி நம்ம கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட் லைனை. அதுக்கப்புறம் மேலே ஒரு 1.25 தான் விடுறேன். ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதால 1.25 தான் விடுறேன். இப்போ ப்ளவுஸ் வச்சு நம்ம எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து எப்பவுமே மார்க் பண்ணுற மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த லைன்லேயே வச்சுட்டு நெக் எங்கே இருக்கோ அதுக்கு கொஞ்சம் மேலே தையலுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே ஹிப் மார்க் பண்ணியாச்சு, நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம பிடிச்சிட்டு ஓகேவா? இங்கே இப்போ இந்த மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இப்படியே வச்சு மேலே ஹைட் பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கு மேலே தையலுக்கு சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்கோட அகலம், கழுத்து எங்கே இருக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் முன்னால், ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம்,
இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்கோங்க. கோடு வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை ஆமோல் கரெக்டாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே பிடிச்சிக்கோங்க கிளாத்தை. ஓகேவா? இங்கே கிளாத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே அதுக்காக தான் இந்த மார்க் மெயினாக பண்ணுறது. பண்ணிவிட்டு இதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு மாறக்கூடாது, இங்கேயும் மாறக்கூடாது. இதே வச்சுட்டு இதை வந்து இப்போ கரெக்டாக இங்கேயும் இப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக இப்படி எடுத்து வைங்க. இங்கே பாருங்கள், சுருக்கம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சிங்கன்னா எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்றதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இந்த மார்க்கிங்கை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதாவது எங்கே தையல் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக ஒரு மார்க்கிங். இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த மார்க்கிங் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங் பேக்குக்கு. இதை நம்ம எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 11 இன்ச் அளவுக்கு வருது. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 10.5 10.5 இன்ச் அளவுக்கு வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்களோட பாடி வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ஒரு 1/2 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். 10.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நமக்கு தையலுக்காக. ஓகேவா? 10.5 அதுக்கப்புறம் 1.5 மொத்தமாக வந்து நமக்கு 12 இன்ச் இருக்குது. அந்த 12 இன்ச்சை நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் செக் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. நான் இதை கொஞ்சம் கம்மி பண்ணி 6.25 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டை மாற்றும் போது மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மாற்றினோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 6.25 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆமோல் வந்து அதுவுமே 6.5 இன்ச் இருக்குது. ஸோ இதையுமே நான் வந்து 6.25 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு 3 இன்ச் அப்படியே எடுத்துக்கிட்டு ரவுண்ட் நெக்கே போட்டுக்கலாம். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த நெக் ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் வேணும்னா நம்ம வந்து லேஸ் கொடுத்துக்கலாம். நம்ம மேக்ஸிமம் ஏன் ரவுண்ட் நெக் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பால் நெக்கோ இப்போ பால் நெக்கு அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த டைமண்ட் நெக் இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம்லாம் டேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கட் கொடுப்போம், நாச் கொடுப்போம். ஸோ இந்த நாச் வந்து தையல் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் போட போட கண்டிப்பாக வந்து இந்த கார்னருங்க வந்து அப்படியே வந்து கிழிய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கட் கொடுத்தா தான் அது டேர்ன் ஆகுன்றதால நம்ம கட் கொடுப்போம். ஸோ ப்ளவுஸுன்னு வந்து ரொம்ப டைட்டாக போடுவாங்க இல்லையா, ஸோ டைட்டாக போடும்போது கண்டிப்பாக வந்து இந்த கார்னர்ஸ் வந்து கிழிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது பேட்டர்ன் வேணும்னா போடலாம், அதை பார்ட் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் போடலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக போடுற ட்ரெஸ் ஃப்ராக்ஸ்க்கோ சுடிக்கோ போட்டிங்கன்னா ஓகே. பட் ப்ளவுஸுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த கர்வ் ஷேப்பில் அதாவது வளைவாக வருது இல்லையா அந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. பானைக்குமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல கிழிய ஆரம்பிக்கும். ஒரே ரீசன் நம்ம அந்த கார்னரில் அந்த கட் கொடுக்குறோம் இல்லையா அதனால தான். ஓகேவா? ஸோ அதனால இதில் நான் வந்து ரவுண்ட் நெக்கே தான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஷேப் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒன்றாவே சேர்த்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டும். பட் நமக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படிங்கிறதால நான் வந்து பேக் தனியாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் பீஸ் தான். இங்கே பாருங்கள், இழுத்தே வரல. இது இப்போ கிராஸ்க்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இழுத்தோனாலும்